பாடுகிறோம் என்னப்பனே சபரிமலையில் வண்ண சந்தோஷம். என்ன இது டிவி தானா ஓடுது? நேற்று தானே ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான். துட்டை வாங்கிக்கிறானுங்க, சரியா ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்களா பாரு பாவி பயலுங்க. சத்தம் போட்ட கொலை பண்ணிடுவேன். வா இந்த பக்கம், கைய கட்டு, கண்ணை திறந்து பாரு. கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டு வா. ஆமா எப்ப வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், மாமா எங்க? அவன் எங்க வீடு தங்குறான். அவனுக்கு ஊர் வேலையே பெருசா இருக்குது. ஆமா, முன்ன விட ஒரு சுத்து பெருத்துட்டு போல இருக்கு. உன் கண்ணு பட்டையே தான் நான் துரும்பா இழைச்சிட்டேன். ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே! 4 திருட்டு பசங்க பார்த்துக்கிட்டு வரானுங்களே! ஐயோ ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே! என்ன பணத்தை தரமாட்டேன்டா, தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன்டா. மரியாதை பணத்தை கொடுத்துரு. டேய், என் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன்டா. கத்துன குத்திடுவேன், குத்துன கத்திடுவேன். டேய், ஓடி வரல. பணமாடா கேக்குற பணம், ஜனம் பண்ணி மாதிரி இருந்துகிட்டு குத்திருவேன். இப்போ ஐயோ, அவனு செய்வானுங்களே. குத்து குத்து குத்து. வராத வந்தா போட்டுருவேன். அடி, அந்த கருப்பட்டு பையனை எட்டி இருப்பேனே ஓடி. ஓடுங்க ஓடுங்க, நல்லா ஓடுங்க. சண்டை பக்கம் வாங்கடா, உங்களை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க தம்பி. ஏன் பெரியவரா, அவங்க ஏன் உங்களுக்கு கொலை பண்ண வந்தாங்க? அது ஏன் கேக்குற தம்பி? சந்தையில வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்தை எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு கொடுத்துன்னு வந்தானுங்க. நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன். நம்ம நொண்டி முனீஸ்வரன் கோயிலாண்ட வரும்போது இந்த செனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் நான, அவன் டப்புன்னு என் பொரட்டியில தட்டினான். தம்பி, உன் வயசுன்னா என் வயசுன்னா என்கிட்ட எல்லாம் தமாஸ் பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கத்திய காட்டி எறா பண்ணிட்டான். அப்பதான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுது, ஆஹா நம்ம மொத்த பணத்துக்கும் ஆபத்து வந்துச்சுன்னு. ஆனாலும் சுதாரிச்சுக்கின்னு ஒரு கையில பணத்தை புடிச்சுக்கின்னு விட்டே ஓட்டம். அப்படி இருந்து மாறிட்டானுங்க தம்பி. நீ மட்டும் வரல, மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன் பெரியவரா, நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலாமா? ஆமா, எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 9 ரூபாய் தம்பி. 9 ரூபாயா? ஆமா தம்பி. ஏங்க, இதுக்கு போயா இவ்வளவு தூரம் போராடினீங்க?
அவங்க கத்தியில குத்திருந்தா என்ன ஆகுறது? தம்பி, நம்ம வீட்டு பணமா இருந்தா பரவாயில்ல. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழியை கொடுத்து வித்து கொடுக்க சொன்னான். வித்த காசை நாணயமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி? வழியில யாரோ பறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா தம்பி? எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லிட்டா தாங்காது தம்பி. மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். ஏன் பெரியவரா, நீங்க எங்க போகணும்? மேட்டுப்பட்டிங்க தம்பி. போற வழிதான், நான் இறக்கி விடுறேன், வாங்க. ஐயோ, இந்த மாதிரி வண்டியில முன்ன பின்ன ஏறி நமக்கு பழக்கம் கிடையாது. நீங்க போங்க, நான் நடந்து வந்துடுறேன். நீங்க உட்காருங்க, நான் இறக்கி விடுறேன், வாங்க உட்காருங்க. நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, ஒண்ணும் ஆகாது. ஆமா, அரசம்பட்டியில தம்பி யார் வீடு? பழைய பிரசிடென்ட் இருந்தாரு, அவரோட புள்ள. அப்படின்னா தம்பி தான் இப்பதான் பிரசிடென்ட் சொல்லுங்க. ஆமாங்க. தம்பி நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்துறேன். தம்பி, வாழைப்பழம் இருக்குதா? அதுதான் நம்ம மூடு. ஓஹோ, வந்து மோர் சாப்பிட்டு போங்க, வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். பார்த்து போங்க. என்ன மாப்பிள, பக்கத்து ஒரு பிரசிடென்ட் வண்டியில வந்து இறக்குறாப்புல இருக்கு. அவரு நம்ம ஃப்ரெண்டு தான் மச்சான். ஓ ஃப்ரெண்டா? Hello, Mom. How are you? அட வாடி, எப்போ வந்த? Just now. பரீட்சையில எப்படி எழுதிருக்க? First classல பாஸ் பண்ணிடுவேன் மாமா. ரிசல்ட் வந்தா தானே தெரியும். ஆமா, இது என்ன Dress? படிப்பு ஏற ஏற இதுவும் ஏறிட்டே போகுது. இதான் மாமா லேட்டஸ்ட் ஃபேஷன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? இந்த வேஷ்டி சட்டை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் சுத்தா பட்டிக்காடாயிட்டீங்க. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி நடந்துக்கணும், அதாண்டி பண்பு. அப்புறம் இதே எதுக்கு கோபுரத்தை கட்டிக்கீங்க, வசதியா இருக்கும். என்னடி சொன்ன? ஐயோ, வலிக்குது மாமா, பாட்டி பாட்டி. உள்ள வா கவனிச்சுக்க. பாட்டி, எத்தனை நாளைக்கு தான் ஆட்டுத்தவங்களை நம்பி பிழைக்க போறியோ? என்னைக்கு தான் உன் காலம் விடிய போகுதோ? கிளி ஆட்டை வளர்த்து குரங்கு போய் கையில் கொடுத்து விட்டேன். என்ன பண்றது? உந்தாலே எடுத்து அம்மாடி அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போடியம்மா. ஏமா நெய் இல்லையா? எதுக்கு? அவருக்கு எண்ணெயில சாப்பிட்டா உடம்பு கொத்துக்கிறது இல்லையா? பெரிய மைசூர் மகாராஜா மச்சான், நெய்யில இறங்காதோ. ஒரு 10 நாள் பட்டியா போடு, வாய்க்கு வருவான். அம்மா அம்மா, நான் பாஸ் ஆயிட்டமா? இந்த ராதாக்கு நீ பாஸ் ஆயிட்டு 2-3 என்னடா கட்டடம் கடகடன்னு ஆறுதேன்னு பார்த்தேன். ஆத்தா மக பேத்தி 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன். இந்தாங்க. பாஸ் ஆயிட்டியா? ஏன் பொண்ணு இல்லையா? எனக்கு இருக்கிற மூலையில உனக்கு கொஞ்சமாவது இருக்காது. அப்பாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் படிக்கட்டா? அடியே இங்க பாரு. அங்க பாரு. எதுவா இருந்தாலும் உன் மாமன் ஒரு வார்த்தை கேளு. அவன் என்ன சொல்றானோ அது படி செய். அடிப்போடி அர்த்தம் கட்டவள. அவன் வேலைக்கு போகணும் நான் படிக்க வச்சேன். என்னமோ 4 எடுத்து படிச்சுக்கிட்டானா என் பிள்ளைக்கு ஒரு உதவி ஒத்தாசியா இருக்குமே தான் படிக்க வச்சேன். அம்மா தாயே, நீ வேலைக்கு போக வேண்டாம், ஒண்ணும் போக வேண்டாம். அதை தூக்கி அப்படி குப்பையில போடு. வர்ற தை மாசம் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம். நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க மாமியாரே. இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒத்து போயிட்டோம்.
கட்டி